மக்களுக்கு இல்லையா? எங்கே போனது பாதுகாப்பு? அடக்குமுறை, ஒடுக்குமுறை மக்களுக்கு மட்டுமா? போராடுகிற மக்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் உன்னுடைய வேலையா? பாதுகாப்பது உன்னுடைய வேலையா? நீதி வேண்டும், நீதி வேண்டும், பிரதிவாக்கு நீதி வேண்டும். எங்கே போனார், எங்கே போனார்? சமூக நலத்துறை அமைச்சர் வீரா ஜீவன் எங்கே போனார்? கேட்கலையா, கேட்கலையா? பெண்ணின் குரல் கேட்கலையா? எங்கே போனார், எங்கே போனார்? கனிமொழி எங்கே போனார்? மக்கள் கூட்டம், மக்கள் கூட்டம் பரிதவிச்சு நிற்கிறோமே, பரிதவிச்சு நிற்கிறோமே. போயிட்டே போயிட்டே எங்க புள்ள உயிர் போயிட்டே. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்கள் மூச்சு கடைசி வரை நீதி கிடைக்கும் வரை இந்த மண்ணை விட்டோம் நகல மாட்டோம், நகல மாட்டோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், பிரதிவாக்கு நீதி வேண்டும். உடனே வரணும், உடனே வரணும். மாவட்ட ஆட்சியர் உடனே வரணும், உடனே வரணும், உடனே வரணும். சட்டமன்ற உறுப்பினர் உடனே வரணும். வாக்குக்கு மட்டும் மக்களா? வாழ்க்கைக்கு மக்கள் இல்லையா? பெண்ணியத்தை போற்றுறோம், பெண்ணியத்தை போற்றுறோம். பிதற்றிக் கொண்டிருக்கும் ஆட்சியே பெண்கள் அவலம் ரோட்டிலே. எங்கே போனீர் முதலமைச்சரே? எங்கே போனீர் முதலமைச்சரே? இதுதான் பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பாதுகாப்பா? நீங்கள் கொடுக்கும் பாதுகாப்பா? ஊரெல்லாம் கஞ்சா, தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா. ஐயோ ஐயோ முடியலையே. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லையே. ஒவ்வொரு நாளும் பாலியல் கொடுமை, கொலை. இதற்கு ஒரு நீதி வேண்டும். என் தங்க பிரதிபாவே கடைசியாக உயிராக இருக்கட்டும். இனி எந்த உயிரும் போகக்கூடாது. சட்டம் என்பது பெண்களுக்கு பாதுகாப்புக்கு இல்லையா? நீதி வேண்டும், பிரதிவாக்கு நீதி வேண்டும். போராடுவோம், ஒற்றுமையாக போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். அதாவது சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம். அவங்க குழந்தைக்கு நடந்ததுன்னா எல்லாருக்கும் நம்ம சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளை மாதிரி தான். அது காவல்துறை கண்டிப்பாக யாருடைய ஒரு சிபாரிசும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் இரவு பகலாக தூங்காமல் நேற்றுக்கும் அப்படி தான். அவங்க ரோட்டில் உட்காந்தாங்க, போனாங்க, தூங்கினாங்களா? தூங்கலைங்கிற கிடையாது. ஆனால் நாங்கள் தூங்கலை. இங்கே எஸ்பியிலிருந்து நாங்கள் யாருமே தூங்கலை. நாங்கள் கொஞ்சம் வேலை பார்த்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய முதல்ல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா 6 மணிக்கு அந்த பிள்ளை வெளியே போனதுக்கப்புறம் பக்கத்தில் தான் போகுது. காலேஜ் போயிட்டு வரல, லேட்டாக சொன்னால் கூட சரி வேறு எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். வீட்டிலேருந்து பக்கத்தில் போயிருக்கு.
காணல அப்படின்னா இவங்க நைட் ஒரு 11:30 மணி வரைக்கும் தேடி இருக்காங்க. அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மாதிரி எனக்கு தோணுது. பக்கத்தில் போயிருக்கு காணல அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக கூட போலீஸ் தகவல் சொல்லியிருக்கணும். இங்கே லேட்டாக தான் தகவல் சொல்கிறாங்க. தகவல் சொல்லும் போதும் அவங்க போலீஸில் போயிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து அந்த நேரத்தில் இங்கே கேட்கும்போது விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்க வரல, அந்த போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஒரு குறை சொல்கிறாங்க. அது நம்ம தவறு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே இருந்தாலும் இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் தேடி பார்த்துட்டோம் அப்படின்ட்டு இவங்க சொன்னனால அவங்களும் சரின்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. காலையில் வர சொல்லி அனுப்பிட்டாங்க. காலையில் மறுபடியும் வந்திருக்காங்க. இப்போ இது வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் சம்மந்தப்பட்டனால அங்கே போக சொல்லி அங்கே போயிருக்காங்க. கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அது வந்து தவறு தான். தவறுக்கு அவங்க மேலே நடவடிக்கை சட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போது அதையே இவங்க வந்து மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அந்த அந்த எல்லாம் பாதிக்கப்பட்டது குடும்பம் பாதிக்கப்பட்டது 3 நாள் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம எதிரியை வந்து யாருங்கிற முதல்ல அடையாளம் காணணும். ஏன்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி பிளேஸ். இது வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து சில விஷயங்கள் வந்து நமக்கு உடனே கிடைக்கும். கொஞ்சம் நமக்கு டெக்னிக்கலாகவும் மற்றபடியும் நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் முன்னே ஆகலாம். அது நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒரு 4 டீம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைனா இது நேற்றுக்கு நைட்டு இதை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இது பண்ணுறாங்க. எங்களுடைய அட்டென்ஷன் வந்து இங்கேயும் அங்கேயுமா இருக்குது. அதில் ஒரு தீவிரமான ஒரு இதை வந்து செய்ய முடியல. அதில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் கண்டுபிடிக்கணும். அது அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்கிறது இல்லை, அது எங்களுடைய கடமை. நாங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சுருவோம். கண்டிப்பாக அது உறுதியான நடவடிக்கை இருக்கும், கடுமையான நடவடிக்கை இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாங்கள் அதுக்கு தான் கஷ்டப்படுறோம். நாங்கள் அதுக்கு தான் கஷ்டப்படுறோம். எப்படி வந்து அது நீங்க பாத்துக்கோங்க. இப்படிதான் இருப்பேன்னு சொன்னான்னா அது சரியா இருக்குமா அப்படிங்கறது அவங்க கேட்டுக்கிட்டோம். அதாவது தவறு அதான் முதல்ல சொன்னேன். தவறு நடக்கக்கூடாதுதான், தவறு தான். அது மனுஷன் எல்லாரும் ஒண்ணுமா இருக்க மாட்டான். குரங்காவும் மனுஷன் வந்து குரங்காவும் இருக்கான், காட்டு மிராண்டியாவும் இருக்கான். நிறைய பேர் சமுதாயத்துல அப்படியே ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? அவங்களே பெற்றவங்க அம்மா அப்பா தான் பெற்றிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களே நம்ம அதுக்கு உண்டான அதை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க நடவடிக்கை உட்படுத்தணும் இல்லையா? அவங்க வந்து 7 மணிக்குள்ள வெளியே போயிருக்கு காணும். ஆனா வந்து இயற்கை விவாதம் பண்ணிட்டு போயிருக்கு அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அந்த 7 மணிக்கு காணும்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க. இல்ல 12 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு போனாங்க சார். 11 மணிக்கு போனாங்க சார். 11 மணிக்கு ஒரு பொண்ணை காணும் அப்படின்னா 17 வயசு பொண்ணை காணும்னா அந்த ஸ்டேஷன்ல எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்? உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேஷன்ல நீங்க மெயின் ஸ்டேஷன் போங்க. மெயின் ஸ்டேஷன் போனா என்ன சொல்லியிருக்காங்க, யாரு கூடயாட்டு ஓடி போனாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தப்புங்கிறதான் அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு கிராமப்புறமா இருக்கு. இந்த விஷயத்துக்கு அந்த பொண்ணு வெளியே போயிருக்கான்னு தெரியுது, காணலன்னு தெரியுது. அவங்க இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு லவ் பண்ணாலையே, காணாம போற பொண்ணா லவ் பண்ணனாலதான் காணாம போறாங்களா? தப்புதான். அதாவது ஒரு அந்த சைடுல உள்ள கிராமத்துல இருந்து மத்த எல்லா பிள்ளைங்களுமே வராங்க, படிக்க வராங்க. என்ன பிரச்சனைனா இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடக்குது. அதனால மைண்ட் அப்படியே அவங்களுக்கு செட் ஆகி போச்சு. அது கூடாது. அது விசாரிக்க எல்லாரையும் ஒரே சோட பார்க்க கூடாதான். அது தப்பு. அவங்க அந்த மைண்ட் செட் ஆனனால அப்படி கேக்குறாங்க. அது ஒரு தவறான ஒரு டைம் வந்து கரெக்டான டைம் வந்து அந்த பொண்ணு உயிரோட எடுத்துக்கலாமே. அதத்தான் நாங்க இவங்க 12:30 மணிக்கெல்லாம் நமக்கு எல்லாம் மெசேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த போட்டோவை காட்டி இந்த வயசு பொண்ணை காணல நைட்டு மொத்தம் நம்ம டவுன்ல மட்டும் அலர்ட் பண்ணி அதுல போட்டு நம்ம தேடி நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு இல்லம்மா நம்ம நைட்டு தேடியது நம்ம வந்து நைட்டு வந்து பார்த்து அப்படிதான் தெரியும். அதான் காலமே போன் லைட் வச்சு எல்லாரும் தேடிக்கிட்டு சார். போன் லைட் வச்சு சுத்தி தேடிக்கிட்டு காலையில வயசு வெளியே போயிருக்காரு. காலையில பார்ப்போம். காலையில போயாச்சு. காலையில போனதுக்கு இது நைட்டு எதனால எடுக்கணும்னு வெளியே போயிருக்கிறாரு. வரட்டும். காலையில வாங்க சொன்னது எங்கிட்ட சொன்ன பதில் காலையில வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. திரும்ப காலையில போனா பொண்ணு வந்து மேஜர்ல மைனர், எங்க லிமிட் வராது. அதுல என்ன பிரச்சனைனா இப்போ இது வந்து நிறைய போஸ்டோ கேஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. முன்னாடி வந்து மிஸ்ஸிங் வந்துச்சுன்னா இந்த லோக்கல்ல போடுவாங்க. திருப்பி அது போஸ்டோ கன்வெர்ட் ஆகும்போது அது நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. அதனால ஏற்கனவே எஸ்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி மைனர் உமன் வந்து மிஸ்ஸிங் ஆச்சுன்னா நீங்க ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும், அங்கேதான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இவங்க நீங்க ஆளுமன் போகணும்னு சொல்லி சார் அது எவ்வளவு நேரத்தில் நீங்க தகவல் சொல்லணும்?
கம்ப்ளைண்ட் பண்ண போனவங்கள 4 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அப்புறம் நீ அங்க போன நாய் மாதிரி சொல்றதா அங்க உட்கார்ந்து திரும்பி 4 நேரம் மகளிர்ல 4 மணி நேரம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் அனுப்பிட்டாங்க. அதற்கான வந்து action எடுக்கணும். அதான் அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இனி துறை ரீதியா சஸ்பெண்ட் பண்ணா உயிர் திரும்பி வந்துருமா சார்? முதல்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து டிஸ்மிஸ் கூட பண்ணுவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை. அதுக்கப்புறம் நாங்க அங்க இருந்து கிளம்பி வரும்போது இங்க ஊர்ல இருந்து தகவல் வந்துருச்சு உள்ள காட்டுக்குள்ள பணமா கிடைக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி டிபார்ட்மெண்ட் ஆளு வராங்க. இடந்து 2 மணி நேரம் கழிச்சா நாங்களே பார்த்தோம். டிபார்ட்மெண்ட்ல தான் நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம். ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு உதவின்னு கிடந்துச்சுன்னா அந்த புள்ள சாவு அதான் நடந்தது. மத்தியானத்துக்கு மேலதான் இறந்துருக்காங்க. 10 பேர் இல்ல, ஒரு 5 பேர் போலீஸ்காரங்க. அந்த நேரத்துல குழந்தையோட உயிரே ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஏட்டு, யாருமே வரல. குழந்தையோட உயிரே யாரும் காப்பாற்ற முடியல. நம்ம வந்து நம்ம ஈஸியா எல்லாம் கரெக்ட். நீங்க சொல்றத ஒத்துக்கிட்டேன், இல்லைன்றதில்ல. அதுக்குன்னா நடவடிக்கை இன்னைக்கு இந்த பொண்ணு அடுத்த நடவடிக்கை நம்ம பண்ணுவோம். பாடி எடுக்கும்போது அதிரடி படம் வந்து அவங்களா எடுத்துட்டு போயிட்டாங்க. மறுச்சு அதுக்கு மேல ஒரு மூத்த பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? இந்த பொண்ணுக்கே கொடுக்க முடியல. பாதுகாப்பு எல்லாருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்குது. இல்ல சார், இது வந்து நாங்க என்ன உங்க சொல்றோம்னா பிள்ளையா இருந்தாலும் எங்க பிள்ளையா இருந்தாலும் அவரவர் பாதுகாப்பை நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும். அவங்க பாத்துக்கணும், பேரண்ட்ஸும் பாத்துக்கணும். அதுக்கு மேற்கொண்டு நம்ம மத்தவங்க சமுதாயத்துக்கும் அரசாங்கத்துக்கும் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. இப்ப அதை வந்து அது ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி என்ன பாதுகாப்பு நம்ம கேட்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே இதுதான், எல்லாருக்கும் ஒரே இதுதான். எல்லாருமா சேர்ந்து பிள்ளைகளை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். இல்ல பேரண்ட்ஸ் தான் பாதுகாக்கணும் சார். ஆனா அவங்க சொன்ன டைமுக்கு நீங்க காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா எங்க பொண்ணு உயிரோட 2 மணி நேரம் கழிச்சு பொண்ணு இறந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் சார் நாங்களே பாத்துருக்கோம். காலையில ஒரு 8 மணிக்கு வந்திருந்தா கூட பொண்ணை பார்த்து எடுத்திருக்கலாம். இல்ல அந்த டைம் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த இடத்துக்குள்ளதான் இருந்திருப்பாங்க. மத்தியானம் தான் இறந்து போய் செஞ்சிருக்காங்க. காலையில ஒரு 8 மணிக்கு வந்திருந்தா கூட தேடி எடுத்திருக்கலாம். இவ்வளவு நேரம் வந்து நீங்க இப்ப கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவங்க சேஃபான இடத்துக்கு போயிருப்பாங்களே. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் எங்க போய் டைம் கொடுக்க அவங்க சேஃபா டைம் கொடுக்க குற்றவாளி என்ன செய்யும் அவங்களுக்கு தெரியாது சார். அவனோட சேஃபா பாத்துட்டு போயிருப்பான். நீங்க அந்த டைமே இறந்தீங்கன்னா குற்றவாளியும் சேர்த்து பிடிச்சிருக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும், பெண் பிள்ளை காணும் அப்படின்னா டக்குனு என்ன பெண்கள் காவல்துறை உடனே கேட்காம ஓடி போயிட்டாங்க. நமக்கு இருக்கக்கூடாது. அவன் பிள்ளைய போட்டு ஓடுறதுக்கு உண்டான பாப்பானா இல்ல அந்த பிள்ளை கூட திரும்ப இருக்க நினைப்பானா? ஒரு அவங்க காவல்துறை அவங்க தப்பிச்சுட்டாங்க, இவங்க தப்பிச்சுட்டாங்கன்னா இப்ப இழந்தவங்க வந்து பெற்றவங்களுக்கு அந்த உயிர் திருப்பி கிடைக்காது. அது 10th அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கு. எந்த ஊர்லயுமே நடக்காது. அங்க முக்கியமான என்ன காரணம் இல்ல, இந்த பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போனதுக்கு முக்கியமான காரணம் போதையை தவிர வேற எதுவுமே கிடையாது சார். மாவட்டத்துல போதைங்கிற விஷயம் எல்லா இடத்துலயும் சரளமா கிடைக்கும். போதை இருக்க போய் தான் துணிஞ்சு செய்யறாங்க. ஊர்ல பிளாக்ல ஒரு பேச விடுங்க, இருங்க. ஒரு 2 வீலர் ஒருத்தன் தண்ணி அடிச்சு வந்தா அது எவ்வளவு தூரம் நீங்க சிவியரா பனிஷ் பண்றீங்க? ஒரு லேடிஸ் பண்றோம் இருந்தாலும் தண்ணி அடிக்காம இருக்காங்களா? தண்ணி அடிக்கிறாங்க இல்ல சார், நீங்க 100 ரூபா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். 100க்கு 100 எடுக்க முடியல. அது தப்பு பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. போதையும் நாங்க புடிச்சிட்டு தான் இருக்கோம், நடவடிக்கை எடுக்கிறோம். அதை பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால சமுதாயம் அப்படி இருக்கும்போது சமுதாயம் மாற வேண்டி இருக்கு. சரி, கொஞ்சம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க இந்த இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்குங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லல. நாங்களா வாங்கிடுறோம். நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். எங்களுடைய நடவடிக்கை நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். திருப்பி நீங்க வந்து அடமண்டா இருந்தீங்க அப்படின்னா நான் ஒன்னும் பதில் சொல்றதுக்கு இல்ல. பிறகு அது வந்து யார் வேணாலும் சப்போர்ட்டுக்கு வரலாம். பிறகு பிள்ளை எழுந்தவங்க அவங்க நாளைக்கு இன்னைக்கு கூட முடியறது இல்ல. அந்த பிள்ளைக்கு உண்டான அது தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை நாங்க முறையா சரியான முறையில டைம்லயே நாங்க செஞ்சாதான் அது வந்து கரெக்டா இருக்கும். பின்னாடி இல்லைன்னா அதனுடைய பாதிப்பு வந்து பின்னாடி இருக்கும். பிறகு வந்து நம்ம ஐயோ அன்னைக்கு நம்ம தெரியாம பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீங்க எல்லாரும் வர்றீங்க, எல்லாரும் ஆள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வர்றீங்க, பொதுமக்கள் எல்லாரும் வர்றாங்க இல்லைங்கிறது இல்ல. ஆதரவு கொடுக்க வேண்டியதுதான், அதுக்கும் மறுப்பு கிடையாது. அதே நேரத்துல அந்த ஒரு புரிதல் வேணும்.
அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும், அது உரிய சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இவங்க இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு உங்களால அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நீங்க பொது ரோட்ல நீங்க வீட்டுல உட்காந்துக்கலாம், பொது ரோட்ல உட்காந்துருக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அவங்களோட ஏமா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு தனிநபருடைய பிரச்சனை. ஆனா இத்தனை பொதுமக்கள், இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாமே இது வழியா மூவ் பண்ணுவாங்க. பல சரக்குகள் வருது, அத்தியாவசிய பொருட்கள் வருது, ஆம்புலன்ஸ் வருது, மருத்துவமனை எல்லாம் வருது, பப்ளிக் எல்லாரும் வர்றாங்க. இப்ப நாங்க இங்க விட்டு இடத்த காலி பண்ணி நாங்க போயிட்டோம், நீங்க மட்டும் உட்காந்துங்கன்னா அதுக்கு என்ன நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அப்ப இதுக்கு காவல்துறை அதுக்காக இவங்க போராட்டம், இவங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முழுக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டா அது வந்து என்னால சொல்ல முடியாது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. யாரையும் நீங்க உங்க வளர்ப்புல நீங்க உங்க இடத்துல நீங்க உட்கார்ந்து பொது ரோட்ல இதே நீங்க 5 நிமிஷம் ரோட வந்து பிளாக் பண்ணாலே அஃபென்ஸ், சட்டப்படியா நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படி கிடையாது, கலவரம் பண்றது அப்படி கிடையாது. நீ பொது ரோட வந்து தடைப்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து குற்றம். முதல்ல சட்டம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நபருடைய விஷயத்தை மட்டும் பேசிட்டு இருக்கிறது இல்ல, அவங்களுடைய பிரச்சனைங்கிறது எல்லாருடைய பிரச்சனை. நம்ம பிரச்சனை என் பிரச்சனையும் உங்க எல்லாருடைய பிரச்சனை தான். அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு நம்ம பிள்ளைக்கு வந்த மாதிரி தான், அதுல ஒன்றும் மாட்டுக்கிறது கிடையாது. அதுக்காக நம்ம வந்து முழுக்க ரோட பிளாக் பண்ணிட்டு வரக்கூடிய மக்கள் எல்லாத்தையும், எல்லா தரப்பு மக்களையும் வந்து நம்ம கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னா அது எப்படி வரும்? வாங்க மாட்டோம். சரி, அது நீங்க கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க, அது கூட பாத்துக்கலாம். ஆனா சில விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைங்க. இது வந்து